ஜல்லிக்கட்டு தமிழர்களோட வீர விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவே ஆன்மீக விளையாட்டுன்னு சொன்னால் எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல. ஆனால் அதுதாங்க உண்மை. சிவபெருமானோட வாகனம் ரிஷப வாகனம். ரிஷபம்னா காளை. சிவனோட காவல் தெய்வம் இந்த நந்தி தேவராகிய காளை தாங்க. வேதாந்தத்தின்படியும் நந்தி தேவருக்கு பல கதைகள் சொல்லப்பட்டாலும் சித்தாந்தத்தின்படியும் சித்தர் வேதத்தின்படியும் நந்தி தேவர் என்பவர் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாங்க. ஆன்மாவை உணர பல மூச்சு பயிற்சிகள் தியானம் செஞ்சு நமது எண்ண ஓட்டங்களை நிறுத்தி நாம் அடையணுங்க. அதே போல் ஜல்லிக்கட்டில் காளையை அடைபவர் தன் எண்ணம் சிந்தனை மூச்சு காற்றை அடக்கி ஆன்மாவாகிய நாம் நந்தி தேவராக வழிபடும் காளையை அடக்கிறது தாங்க இந்த ஆன்மீக விளையாட்டு. இதுக்கு உதாரணமாக ஜல்லிக்கட்டில் முதல்ல அவுத்து விடுற கோவில் காளையை யாரும் அடக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த காளை சிவனோட ஆன்மா. இதை புரிஞ்சுக்கிட்டவன் சித்தாந்தி, ஒப்புக்கொள்பவன் வேதாந்தி. இது புரியாதவனுக்கும் ஒப்புக்கொள்ளாதவனுக்கும் இது ஒரு வீர விளையாட்டு.